ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என் மனப்பாக்கம் ஈவனி கேசவன் வாத்தியார். சூரியன் ஒரு ராசிகள்லையும் மாறுறத சங்கிரமணம்னு சொல்லுவோம், சௌரமான ரீதியாக, அதாவது சோலார் கேலண்டர். அதன் பிரகாரம் ஒரு மாதங்களுக்கும் வித்தியாசமான ஒரு பேர் உண்டு. விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவோம், ஷடசீதின்னு சொல்லுவோம், யதீபாதம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வித்தியாசங்கள். அதில் அயனம்னு சொல்கிறது இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ன்றது. ஒரு சங்கிரமணம், இந்த அயனமாக இருக்கட்டும் விஷுவாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா அயனே விம்சதி பூர்வே அயனே விம்சதி பரே அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது அயனத்துக்கு அந்த மாதம் பிறக்கிறதுக்கு 20 நாழிகைக்கு முன்னாடி, அதே மாதிரி தை மாதம் பிறந்து 20 நாழிகைக்கு அப்புறம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சித்திரை விஷு, இப்போ குரோதி வருஷம் சித்திரை விஷு, சோபகிருத்து வருஷம் பங்குனி 31 சாயங்காலம் அந்தி சாய்ஞ்சு அப்புறமாக, அதாவது 31 பங்குனி 31 ஆங்கில தேதி பிரகாரம் 13 ஏப்ரல் 2024 35 நாழிகைக்கு மேலே பிறக்கிறது. அப்போது இந்த விஷு அப்படின்னாக்கா விஷுவேத்து துலா மேஷே, துலா மாதமும் மேஷ மாதமும் ஐப்பசி மாதமும் சித்திரை மாதத்தையும் சொல்கிறது. நாட்டியஸ்னு பயத்தோ தச, 10 நாழிகைகள் கணக்கு முன்னாடி பின்னாடி. ஸோ 10 நாழிகைகள் கணக்கு அப்படின்னாக்கா 35. அப்போ 25 நாழிகை. 25 நாழிகைங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் பார்த்தால் பங்குனி 31 அதாவது 13 ஏப்ரல் சாயங்காலம் ஒரு 4 மணி வாக்கில் மாதம் பிறக்கிறது. சாயங்காலம் 4 மணி வாக்கில் தான் மாதம் பிறக்கிறதுனால 6 மணி, 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்னா 2 மணி நேரம் டைம் இருக்குது. அதில் ஒன்றும் விசாரம் இல்லை. இப்போ எப்போ தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தால், என்னைக்கு மாதம் பிறக்கிறதோ, அதாவது 31 பங்குனி ஏப்ரல் 13 தான் தர்ப்பணம் பண்ணணும். இதில் எல்லாருக்கும் ஒரு விசாரம், எந்த சமயம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நியாய பிரகாரம் பார்த்தால் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தீர்த்தமாடிட்டு தர்ப்பணத்தை பண்ணணும். 4 மணிக்கு முன்னாடியே தீர்த்தமாடிட்டு ரெடியாக இருந்து தர்ப்பணம் பண்ணணும். அது வரைக்கும் நிர்ஜலமாக இருக்கணும், ஒன்றும் சாப்பிடக்கூடாது. காலதேசங்கள், இந்த காலம், சரீர வியாதி, சரீர உபாதைகள், இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஒரு அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மணி 11 மணி வாக்கிலையாவது, பகல் பொழுது 10 மணி 11 மணி வாக்கிலையாவது தர்ப்பணம் பண்ணணும். அதுவும் முடியாதவாள் கார்த்தால முடிஞ்சவா பண்ணிடுங்கோ. ரொம்ப காலங்கத்தால் 6 மணிக்கு முன்னாடி, அதாவது பங்குனி 31 கார்த்தால சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணுறேன்ற அளவுக்கெல்லாம் வேண்டாம். முதல் விஷயம், சாயங்காலம் பங்குனி 31 அதாவது 13 ஏப்ரல் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே இந்த சித்திரை விஷு தர்ப்பணம் பண்ணுறது உச்சிதம். அதுக்கு முடியலை முன்னாடியே பண்ணுறதுன்னா மாத்தியானிகம் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு 10:30 மணி 11 மணி வாக்கில் பண்ணுங்க. அதுவும் முடியலைன்னா கார்த்தால ஒரு 8 மணி வாக்கில் பண்ணுங்க. அதுக்கும் மேலே அதுக்கும் முன்னாடி பண்ண வேண்டாம்ன்றது தான் இந்த இடத்துல. ஸோ எல்லோரும் நாளைக்கு வரக்கூடிய குரோதி வருஷத்தை பித்ரு தர்ப்பணத்தை பண்ணி பித்திருக்கள் திருப்தியோடு இந்த வருஷம் பூர்த்தியாக எல்லோரும் சௌக்கியமாக இருப்போம்னு எல்லா பித்திருக்களையும் பெருமாளையும் ஆச்சாரியாலையும் பிரார்த்திக்கிறோம். அடியன் தாசன் கேசவன் வாத்தியார்.